பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மரியின் மைந்தனே, எங்களின் காவலரே, நன்றியாய் நாங்கள் உம்மை மன்றாடி வேண்டுகிறோம். மாமரியின் மைந்தனே, எங்களின் காவலரே, நன்றியாய் நாங்கள் உம்மை மன்றாடி வேண்டுகிறோம். நன்றியாய் நாங்கள் உம்மை மன்றாடி வேண்டுகிறோம். பரிசுத்த தேவனே, வல்லமையுள்ள தேவனே, உயிருள்ள இயேசுவே, உம்முடைய இறை பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில் ஏராளமான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தருகிறது ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் இதயத்தில் எழுந்து வருகின்ற உன்னத கடவுளே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம் தகப்பனே, ஆராதனை செய்கிறோம். தெய்வமே, என்னில் எழுந்து வா, நீதய தெய்வமே, என்னில் எழுந்து வா, உன்னுறவை எண்ணி ஏன் உள்ளம் ஏங்குதே, உயிரெழுந்து வா, உயிரெழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா, உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே, உயிரெழுந்து வா, உயிரெழுந்து வா. உம்மை நேசிக்கின்ற ஒவ்வொரு இதயத்தையும் நீர் கருணையோடு பார்க்கிறீர் ஆண்டவரே. என் உள்ளத்தை திறந்து வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, என் உடலிலும் உள்ளத்திலும் ஏராளமான குறைபாடுகள் இருக்கிறது ஆண்டவரே. அவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை எதிர்பார்த்து ஓடோடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே.
என்னை நேசிக்கின்ற பரிசுத்த தேவனே, என்னை உம்முடைய அன்பின் கருவியாக தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்தும். ஏராளமான போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இக்கட்டுகள், இடையூறுகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், எல்லாவற்றிலும் நான் வெற்றி காண வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் இயேசுவே அப்பா, ஒரு சில நேரங்களில், காலகட்டங்களில் என்னுடைய மனித பலவீனத்தினால், சுயநலத்தினால் நான் மறந்து உம்மை விட்டு விலகி வாழ்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, என்னை தேற்றும், என்னை புனிதப்படுத்தும் அப்பா, புனிதப்படுத்தும். அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்போ அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். பாடுவோம், முழங்கால் படியிட்டு ஒன்று பக்தியோடு, இறை விசுவாசத்தோடு. எழுந்து வா இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. ஓரோரவை குமாரனே, என் மீது இரக்கம் வையும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்தமான பலிபீடத்தில் ஒன்று குழந்தை நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இருகரம் கூப்பி கண்களை மூடி ஆண்டவரை புகழ்ந்து போற்றுகின்ற இந்த நேரம், ஆராதனை செய்கின்ற நேரம், உங்கள் மனக்கண்களை திறக்கின்ற நேரம், உங்கள் மனதில் ஏற்படுகின்ற காயங்கள், உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், தோல்விகள், துயரங்கள், வியாதிகள், குழப்பங்கள், ஒன்றும் புரியாத ஒரு நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பு கரம் கொண்டு நம்மை மீட்கின்ற தேவன், நம்மை தேற்றுகின்ற தேவன், நம்மை அன்பு செய்கின்ற தேவன் காத்து கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ என்னை தேடி வா, என்னை அன்பு செய், என்னை சுவைத்து பார், என்னை சுவைத்து பார், என்னை அன்பு செய்து பார், என்னை நேசித்து பார், என்னை தொடர்ந்து நேசித்து பார், அன்பு செய்து பார். நீ என்னுடைய
வல்லமையை, என்னுடைய ஞானத்தை உன்னால் உணர முடியும், பெற முடியும், அனுபவிக்க முடியும் என்று ஆண்டவர் வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவர் சொல்கிறார். நான் படைத்த படைப்புகளில் சிறந்த படைப்பாக நீ இருக்கின்றாய், உயர்ந்த படைப்பாக நீ இருக்கிறாய். உன் உடலை சிதைத்துக் கொள்ள வேண்டாம், உன் உள்ளத்தை சிதைத்துக் கொள்ள வேண்டாம். உன் உடலில் இருக்கின்ற தசைகளை நீ வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உன் பாவத்தின் நிமித்தம், உன் சுயநலத்தின் நிமித்தம், உன் அக்கிரமங்களின் நிமித்தம் அல்லது உன்னுடைய ஆசைகளின் நிமித்தம் உன்னையே நீ உடைத்துக் கொள்ள வேண்டாம். இதனால் நீ மகிழ்ச்சியை உணர முடியாத ஒரு நிலையை நீ உணர்வாய். இதோ ஆண்டவராகிய கடவுள், நான் உன்னை நேசிக்கிற தேவன், உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். பிள்ளைகளே, இந்த உலகம் உன்னை வெறுத்து விட்டாலும் ஒதுக்கி விட்டாலும் நான் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பலருண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நாள் உண்டு. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பலருண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நாள் உண்டு. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இன்று பலருண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நாள் உண்டு. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பலருண்டு. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. தன்னலமே உருவெடுத்து உலவும் நாள் உண்டு. இயேசுவே, உன் அன்பால் ஆளவா. இயேசுவே, உன் அன்பால் ஆளவா. என் இனிய அன்பாய் எழுந்து வா. இதய தெய்வமே, ஒழுங்காக படிக்குவோம். என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே. நன்றி ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவன். எழுந்து வா. உன்னுறவை எண்ணியே என் உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா. உயிரே எழுந்து வா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி மகிழ்ச்சியோடு நன்றி விசுவாசத்தோடு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, ஆராதனை செய்கிறோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆராதனை. உற்சாகத்தோடு மனவுறுதியோடு பாடுவோம். இயேசுவே, எங்கள் எழுந்திருந்து வாரும். என் உள்ளத்தை தொடும் ஆண்டவரே.
அறிவீர், கடல் தொல்லைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. இயேசுவே, ஏராளமான போராட்டங்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. இயேசுவே, நான் வெட்கப்படாமல் உம்மை கூவி அழைக்கின்றேன் ஆண்டவரே. என் மீது இரக்கமையும், என் பாரங்களை நீர் அறிவீர், என் வேதனைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. You know my sufferings, my pains. ஆண்டவரே, அப்பா, இயேசுவே, என்னுடைய எழுந்தருளி வரும் ஆண்டவரே. இயேசுவே, 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 ஆண்டவரை ஆண்டவரை புகழ்ந்து போற்றுவோம், ஆராதனை செய்வோம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும், என் குடும்பத்தில் வாரும், என் இல்லத்தில் வாரும். என் தேவைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. என் பாவங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய உயிர்ப்பின் மேன்மையை நான் அனுபவிக்கும்படியாக என்னை தேற்றும் ஆண்டவரே. அப்பா, இயேசுவே, இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. துதிப்போம் துதிப்போம். உயிருள்ள இயேசு நமது மத்தியில் இருக்கிறார். உணர்வுள்ள இயேசு நமது மத்தியில் இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கின்ற இயேசு நம்மிடத்தில் இருக்கிறார். நம்மை தேற்றுகிறார் இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். உயிருள்ள இயேசு, வாழ்வோரின் கடவுள், நம்மை நேசிக்கின்ற தேவன் இயேசுவே. இயேசுவே, உம்மை துதிக்கின்ற ஒவ்வொரு இதயத்தையும் நீர் ஆசீர்வதித்திரளும். உம்மை துதிக்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதித்திரளும். உம்மை ஆராதனை செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்திரளும். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திரளும். அவருடைய கணவரை ஆசீர்வதித்திரளும். அவருடைய மனைவியை ஆசீர்வதித்திரளும். அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களை ஆசீர்வதித்திரளும். அவருடைய பணி வாழ்வை நீர் ஆசீர்வதித்திரளும். தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஒப்பு கொடுப்போம். மௌனமாக ஒரு நிமிடம் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என்னுடைய தேவைகளை நிறைவேற ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நான் 1000 முறை உம்மை கூவி அழைத்தாலும் ஜெபித்தாலும், ஆனால் பலகீனம் இந்த இரத்தத்தோடு இரத்தமாக, சதையோடு சதையாக இருக்கிறது ஆண்டவரே. பாவம் இந்த உடலோடு உடலாக உறைந்து விட்டது, இரத்தத்தோடு இரத்தமாக கரைந்து விட்டது, கலங்கி விட்டது, கலந்து விட்டது ஆண்டவரே. அப்பா இயேசுவே, every minute and every second I should feel the presence of God. உம்முடைய இறை பிரசன்னத்தை நான் உணர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எனக்கு உயிரும் அளிப்பவரும், அன்பையை அளிப்பவரும், மகிழ்ச்சியை தருபவரும் நீர்தான் ஆண்டவரே. என் உறவுகளில் பிளவுகள், என் உள்ளத்தில் பிளவுகள், என் ஆன்மாவில் சஞ்சலங்கள் இயேசுவே உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உம்மை நான் மன்றாடுவதற்கு எனக்கு 1000 வார்த்தைகள் நீர் கொடுத்தாலும், ஆனால் அது மிகையாகாது ஆண்டவரே. இயேசுவே, உமது அன்பிற்கு, உம்முடைய இரக்கத்திற்கு, உம்முடைய கருணைக்கு, உம்முடைய அருளுக்கு
இணையான அருள், இரக்கம், மன்னிப்பு இந்த உலகத்தில் எங்குமே கிடைக்காததான் ஆண்டவரே. இயேசுவே, நான் எத்திசையில் சென்று வந்தாலும், எச்சூழ்நிலையில் நான் மாறினாலும், ஆனால் எச்சூழ்நிலையிலும் எந்த பருவத்திலும் என்னை கைவிடாத ஒரு தேவன், உயிருள்ள தேவன் யார் என்றால் அது நீர் ஒருவர் தான் ஆண்டவரே, நீர் ஒருவர் தான். இயேசுவே, என் பக்கம் இருக்கிறீர், எனது வலதுபுறமும் எனது இடதுபுறமும், எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் அரணும் கோட்டையுமாக இருக்கிற தேவனே, உம்மை நான் ஆராதனை செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது நான் தியானிக்கவிருக்கின்ற இந்த உம்முடைய அற்புதமான இறை வார்த்தை எனக்கு கொடுத்தருளும். ஆசீர்வாதமாக என் இல்லத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் பயன்படுகின்ற வகையில் என்னை தேற்றும், என் உள்ளத்தை புதுப்பித்தருளும், என் ஆன்மாவை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. Thank you Jesus. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. Hallelujah. 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 இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய அற்புதமான இறை செய்தி உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இதோ நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகளை நாம் சந்திக்கின்றோம். குறைவு, இந்த குறைவு என்ற வார்த்தை, குறைபாடுகள் என்ற வார்த்தை எல்லா மனிதனிடத்திலும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லேக்கிங். ஐ எம் லேக்கிங் மணி, ஐ எம் லேக்கிங் பீஸ், ஐ எம் லேக்கிங் ஜாய். குறைவு, எதெல்லாம் எனக்கு குறைபாடாக இருக்கிறது சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒருத்தரும் நிறைய என்ன சொல்றது ஃபாதர், எல்லாமே குறைபாடாக தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா, குறைவு நிறைவு என்பது யாராலையும் அதிகமாக சொல்லவே மாட்டாங்க. 99% of the people will never say that I am self-sufficient. I am satisfied what I have, what God has given me. கடவுள் எனக்கு கொடுத்ததெல்லாம் நிறைவாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. கடைசி வரைக்கும் குழந்தை, பிறந்த குழந்தை முதல் சாகும் தருவாயில் இருக்கிற 98, 100 வயசு, 110 வயசு, 150 வயசுள்ள மூதாட்டிகள் கூட, முதியோர்கள் கூட, வயது முதிர்ந்த நிலையில் தாத்தா பாட்டிங்களை கேட்டா கூட, அம்மா 150 வயசாகுது, உங்களுக்கு இன்னும் ஏதாவது குறைவு இருக்குதா? ஆமா ஃபாதர், நிறைவே இல்லாம வாழ்ந்துட்டேன் ஃபாதர். அவங்க சொல்ற ஒரு வார்த்தை தான், நிறைவே இல்லாம வாழ்ந்துட்டேன். என்னென்னம்மா உங்களுக்கு குறை இருக்குது? பேர பிள்ளைங்க சரியில்லை ஃபாதர். முதல்ல பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு என்ன சொன்னாங்க? பேர பிள்ளைங்க சரியில்லை. முதல் கல்யாணம் ஆன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? கணவர் சரியில்லை அல்லது மனைவி சரியில்லை. இது 2 தான் சொல்லுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, யாருமே இல்லை. கல்யாணம் ஆன உடனே ஆன பிறகு அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 ஒரு வருஷம் 2 வருஷம் போன பிறகு மாமியார் சரியில்லை ஃபாதர், மாமனார் சரியில்லை ஃபாதர். அதுதான் ஒரு குறைவு. அவங்க கொஞ்சம் இயற்கையை எழுதிட்டாங்கன்னா நான் என் கணவரோட நான் சந்தோஷமா இருப்பேன். அது ஒன்று தான் குறைவா இருக்குது.
இன்னும் அவங்களுக்கு 4 கிடைக்காம இருக்குது, அதுக்காக தான் நான் ஓடி வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ மாமியார் மாமனார் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கே போவோம்? ஐயோ எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்திருக்குது ஃபாதர், அடக்க முடியல ஃபாதர், ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், ஒழுங்காக படிக்க மாட்டேருக்கா, இவங்களுக்கு எப்போ தான் நான் கல்யாணம் பண்ணி எப்போ தான் நான் கரை சேர்ப்பேன்னு தெரியல. குறைவு, நிறைவு இல்லை. ஒரு பக்கம் என் கணவர் துன்பம் தொல்லை, ஒரு பக்கம் என்னுடைய மனைவி தொல்லை, இன்னொரு பக்கம் என்னுடைய பிள்ளைங்க தொல்லை. அப்படியே போயிட்டே இருக்கும், நாட்கள் கடந்திருக்கும். அடுத்தது கல்யாணம் பண்ணி முடித்த உடனே அப்பா திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சு நாள் தான் விடுவாங்க. 2வது நாள் மூச்சே வராது. ஏன்னா மருமக டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை, சுத்தமாக வச்சிக்க மாட்டேங்கிறா. ஸோ இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையில் குறைவு என்பது அதிகமாக நம்முடைய கவனத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. குறைவே இல்லாத ஒரு மனிதன் நாங்கள் நிறைவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஓரிரு நண்பர்கள், சகோதர சகோதரிகள் தான் ஒரு குடும்பத்தில். எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்கிற ஃபாதர், நவ் ஆல் தட் ஐ வாண்ட் இஸ் காட்ஸ் லவ் அண்ட் ஐ வாண்ட் டு பி வித் காட். கடவுளோடு இருப்பது தான் எனக்கு முக்கியமான ஒரு சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் குறைவு நம்முடைய உடலிலோ உள்ளத்திலோ பிரச்சனைகளிலோ குடும்ப வாழ்விலோ இருப்பதற்கு காரணம், நிறைவை ஏன் மனிதன் சுவைக்க முடியாமல் இருக்கிறது? நிறைவை ஏன் மனிதன் சுவைக்க முடியாமல் இருக்கிறது? ஏன் காரணம்? என்ன காரணம் சொல்ல முடியுமா? என்ன காரணம்? நிறைவு என்னால் சுவைக்க முடியல. எத்தனை பேர் என்ன அன்பு செஞ்சாலும் எனக்கு போதாதுன்னு தோணுது. எத்தனை பேர் அன்பு செஞ்சாலும், however I am loved by others but I am not satisfied. எல்லோரும் என்னை மன்னிச்சிருக்காங்க, எல்லோரும் என்னை ஏற்றுக்கொண்டாங்க, அல்லது எனக்கு 10,000ன்றது இப்போ 20,000 நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் அந்த 1,000 கூட ஒரு மாதத்திற்கு கிடைக்காத, வருமானம் கிடைக்காத, அல்லோலப்பட்டு வேதனைப்பட்டு வருந்துகின்ற அந்த நண்பர்களை நாம் பார்க்கிறோம், குடும்பங்களை பார்க்கிறோம். அப்படி இருந்த போதிலும் அது நமக்கு திருப்தியாக இல்லை, எனக்கு இன்னும் தேவைப்படுது. இந்த குறைவு நிறைவு எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் வந்தடையும் என்றால், ஏன் குறைவு என்று நம்முடைய வாழ்க்கையில நிறைவை பார்க்க முடியாமல் இருக்கிறது என்றால், நிறைவு இருக்கிறது ஆனால் அந்த நிறைவு ஒளிந்து கிடக்கிறது. நிறைவு என்பது ஒளிந்து கிடக்கிறது, மறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது எதனால் என்றால், பாருங்க, 1 தெசலோனியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 3வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க பார்ப்போம். 1 தெசலோனியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறையுள்ளவற்றை நிறைவாக்கவும் அள்ளும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம். முதலில் நம்முடைய உடலில் குறைபாடுகள், வாழ்க்கையில் குறைபாடுகள் காண்பதற்கு வருவதற்கு காரணம் விசுவாச குறைவு, நம்பிக்கை. இறைவன் மீது நாம் கொண்ட நம்பிக்கை குறைந்து கொண்டே போனால் நமக்கு எல்லாம் குறைவாக தான் இருக்கும். இறைவன் மீது நம்பிக்கை, இறைவன் மீது கொண்ட விசுவாசம் அதிகரித்து கொண்டே போனால் அங்கே குறைவுள்ள மனநிலை இருக்காது. அதான் உண்மை, அதான் சொல்லப்படுகிறது. பாருங்க, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். 6 முதல் 9 வசனங்கள். அவர் கடவுள் மீது உயர்ந்த விசுவாசம் கொண்டார், நம்பிக்கை கொண்டார்.
ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக இருந்தார். விசுவாசத்தின் தந்தை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த விசுவாசம் ஒரு மனிதனிடத்தில் குறைவாக இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அந்த மனிதனுடைய இதயத்தில் ஆன்மாவில் விசுவாசம் குறைபாடாக இருக்கிறதோ, அங்கே அவனுக்கு எல்லாம் குறைவாகவே தெரியும் கண்களுக்கு. The positive look என்பது இல்லாம போயிடும். ஒரு பார்வை, நன்மையான ஒரு பார்வை, யதார்த்தமான ஒரு பார்வை, நன்மையானதையே நினைக்க, ஓகே எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பாசிட்டிவான ஒரு திங்கிங் அது இருக்காது, நினைவுகள் இருக்காது. அந்த இது இருந்தால், விசுவாசத்தோடு இருந்தால், விசுவாசம் இறைவன் மீது வைத்தால், கண்டிப்பாக ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கிடைக்கும். குறைவே என்பது இல்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இதோ சொல்லப்படுகிறது. இரண்டாவது கருத்தாக யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோப்பு 1:5. யாக்கோப்பு 1:5. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர், உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். கடவுளிடத்தில் கேட்கட்டும். ஒன்று, விசுவாசம் குறைவுபடுவதனால் அங்கே அவனுக்கு நிறைவை காண முடியவில்லை, எதிலும் நிறைவு காண முடியல. இரண்டாவது, ஞானம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஞானம், அந்த ஞானம், the wisdom of God is lacking in the human being. அந்த கடவுளின் ஞானம் ஒரு மனிதனுடைய இதயத்தில் குறைந்து கொண்டே போனால் அங்கே அவனுக்கு மகிழ்ச்சி என்பதே கிடைக்காது, மன நிறைவு என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஓடிக்கிட்டே இருப்பான், எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடிக்கிட்டே இருப்பான். அதனால அரசியல் வாழ்க்கையிலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்குறோம், நிறைவை அவங்களால பார்க்கவே முடியாது. பாருங்க, எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி வைத்திருந்தாலும் அவனுக்கு நிறைவு கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் ஏதாவது சம்பாதிக்கணுமா, அப்படிதான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் ஏதாவது லஞ்சம் வாங்க முடியுமா, இன்னும் யாருடைய சொத்தையாவது அபகரிக்க முடியுமா, அப்படிதான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனவே ஞானம் குறைபாடு இருக்கிறது. மூன்றாவதாக சொல்லப்படுகிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28 20வது வசனம். நீதிமொழிகள் 28 20. நலன்கள் பலர் பெறுவார், விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். பிறவியிலேயே செல்வராக பார்ப்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். இதோ திருப்பாடல் 12:1, 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். திருப்பாடல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவரே காத்தருளும், ஏனெனில் உலகில் இறை அன்பர்கள் அற்று போயின, மானிடருள் மெய்யடியார் மறைந்து போயினர். மானிடரின் மெய்யடியார் மறந்து போயினர். Praise the Lord. Praise the Lord. எனவே உண்மை குறைவு. முதலில் விசுவாசம் குறைவு, இன்னொன்று ஞானம் குறைவு, இன்னொன்று உண்மை அங்கே குறைபாடாக இருக்கிறது. என் உள்ளத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உண்மையுள்ளவளாக நான் வாழ்கிறேனா? உண்மையுள்ளவளாக என் குடும்ப வாழ்விலும் சரி, என்னுடைய சமுதாய வாழ்விலும் நான் உண்மையுள்ளவளாக வாழ்கிறேனா? Praise the Lord. Praise the Lord. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். எல்லோரும் எழுந்து நின்று பாடுவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நின்று பாடுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்,
விசுவாசிய பதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. கரங்களை தட்டி உற்சாகத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. பாடுவோம். சத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. சந்தோஷமாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. தந்தைத்தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அறுத்திட்டாலும், தந்தைத்தாய் என்னை வெறுத்திட்டாலும், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, வந்த பாசங்கள் அறுத்திட்டாலும், நின்னை காண்கின்ற தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொண்டார். தேவன் நம்மை சொந்த கரங்களால் சந்தோஷமாக கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. வீரர் வசைக்கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, வீரர் வசைக்கூறி துன்புறுத்தி உற்சாகத்தோடு சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களிகூறு, பின் கைமாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களிகூறு, சந்தோஷமாக கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. வாதத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. உற்சாகத்தோடு வாதத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினால் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினால் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அங்கு எளியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. அங்கு எளியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. விசுவாசத்தினால் நீதிமான்
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பகராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பகராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பகராதே. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. Thank you Jesus. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya, 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 ஹalleluya. அமர்ந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, விதவிதமான குறைபாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் குறைபாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நிறைவை சந்திக்கின்ற மனிதன் யாருமே இல்லை. நிறைவை உணருகின்ற, அனுபவிக்கின்ற மனிதன் யாருமே இல்லை. நிறைவு, நான் நிறைவா இருக்கிறேன், எனக்கு நிறைவா இருக்கு எல்லாம் அப்படின்றது. இப்ப காரணம் அப்படின்னு நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். விசுவாசம் குறைந்தால், ஞானம் குறைந்தால், உண்மை குறைந்தால் அவனுக்கு குறைபாடாகவே தான் இருக்கும். அவன் உண்மையை புரட்டி பேசினான்னு வச்சுங்களா, கண்டிப்பா அவனுக்கு குறைவா தான் இருக்கும். அவனால நிறைவா, ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கும்போது நிறைவே தெரியாது அவனுக்கு. காரணம், அவன் உண்மையாக இல்லை, ஞானத்தோடு அவன் செயல்படவில்லை, விசுவாசத்தோடு அவன் வாழ்க்கையை செயலாக்கம் காட்டவில்லை, வாழ்க்கையை செயல்படுத்தவில்லை. அதுதான் உண்மை. பாருங்க, அடுத்தபடியாக சொல்லப்படுகிறது பாருங்க. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி, புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. 22வது வசனம், 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். இதை கேட்ட இயேசு அவரிடம் உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. எல்லாம் உனக்கு நிறைவாய் இருக்கிறது. நான் நிறைவாழ்வை, விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், பரலோக வாழ்வை, பரலோகத்தில் இருக்கின்ற அந்த வாழ்வை, உயிர்ப்பை, உயிர்ப்பின் மேன்மையை நான் அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சகோதரர் சொன்ன உடனே, ஆனா ஆண்டவர் சொல்றார் அந்த சகோதரனுக்கு, உனக்கு இன்னும் ஒன்று குறைபாடாக இருக்கிறது. படிங்க தொடர்ந்து. உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. உனக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. ஆனா கொடுத்து நான் ஆண்டி ஆயிட்டான் அப்படின்லாம் அதெல்லாம் சான்ஸே இல்லை, வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. அதனுடைய உட்கருத்து என்னவென்றால், கடவுள் உனக்கு கொடுப்பதை நீ பாகமாக வைத்து 10ல் ஒரு பகுதியை, 100ல் 10 பகுதியை நீ கடவுளுக்கென்று ஒதுக்கி கொடு. கடவுளுடைய நாமத்தை, கடவுளுடைய பெயரை நீ பலப்படுத்து என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, அன்பு குறைவு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பு குறைபாடாக இருப்பதனால் தான் அங்கே குறைவாகவே இருக்கின்றது. அவனுக்கு எல்லாம் குறைபாடாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு அவன் அன்பு காட்டாததுனால மற்றவங்க நம்ம என்ன அன்பு செலுத்தல, கருணை காட்டல, இரக்கத்தை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்பு குறைபாடு. அவனுக்கு நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை, மன மகிழ்ச்சி இல்லை, மன நிறைவு அவனுடைய இதயத்தில் இல்லை. காரணம், அவனே குறைபாடு உள்ளவனாக இருக்கிறான். என்னென்ன குறைபாடு ஒரு மனிதனுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை இதெல்லாம் குறைபாடாக இருக்கிறது. என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம் குறைவு, இன்னொன்று ஞானம் குறைவு, உண்மை குறைவு, அன்பு குறைவு. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3வது வசனம் படிங்க. திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி
திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, குறைபாடாக இருக்கிறது. இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். குறைவு, உணவிலும் குறைவு, உடையிலும் குறைவு, ஆஸ்தி அந்தஸ்திலும் குறைவு. அந்த குறைவு எங்கிருந்து வருகிறது? யாரிடமிருந்து வருகிறது? எதனால் வருகிறது? காரணம், ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நிமித்தம்தான் அவனுக்கு அது குறைபாடாக இருக்கிறது. நிறைவை காண முடிவதில்லை. இது சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருட்கொடைகளில் ஏதேனும் குறைவில்லை. நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாமல் இருக்க இறுதி வரை உங்களை உறுதிப்படுத்துவார், இறுதி வரை உங்களை காப்பாற்றுவார். கொடைகளுக்கெல்லாம் சிறந்த கொடை அருட்கொடை. அந்த அருளின் கொடையை நாம் முழுமையாக பெற வேண்டும். வரங்களில் குறைபாடாக இருக்கிறது. எனவேதான் நம்முடைய திருத்தலங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம எங்க போனாலும் நன்றி சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கும். ஆனா வரங்கள் கேட்கறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். வரங்களில் குறைபாடு. நம்ம கேட்கறது கூட குறைபாடாதாங்க இருக்கும். கேட்கும் பொழுது கூட பாவத்தோட கேட்கிறோம், பாவ பழிகளோட, நம்முடைய உடலில், உள்ளத்தில், வாழ்க்கையில் உண்மையிலேயே பாவம் செய்துவிட்டு பாவத்தை சுமந்து கொண்டு உங்களுடைய வரங்களை, உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்யாதீர்கள். பாவத்தை சுமந்து கொண்டு, பாவங்களை சுமந்து கொண்டு உங்கள் வரங்களை நீங்கள் அறிக்கை செய்தால் கண்டிப்பாக அது நிறைவேறாது. பாவத்தை நீங்கள் முற்றிலுமாக அழித்து விட்டுவிட்டு ஞானம் பொருந்தியவர்களாக, விசுவாசம் பொருந்தியவர்களாக, உண்மை பொருந்தியவர்களாக, நேர்மையை பொருந்தியவர்களாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பணம் செய்து பாருங்கள். உங்கள் குறைகளை ஆண்டவர் போக்குவார். உங்கள் வரங்களை இரட்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வரங்கள் கேட்கிறோம், எத்தனையோ வரங்கள் கேட்கிறோம். இயேசுவே எனக்கு இது தரும், எனக்கு இது வேணும், அது வேணும், என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சமாதானம் கிடைக்கணும், இந்த செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் பாவ மாசு மறுவின்றி நீங்கள் கேட்க வேண்டும். பாவத்தோடு உங்கள் உள்ளத்தில் பாவத்தை சுமந்து கொண்டு, தீமைகளை சுமந்து கொண்டு, அக்கிரமங்களை சுமந்து கொண்டு, சுயநலங்களை சுமந்து கொண்டு அல்லது குற்றம் குறைகளை சுமந்து கொண்டு, கோபத்தை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய பலிப்பீடத்தில் நின்று கொண்டு எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்காதீங்க. முதலில் அந்த குற்றம் குறைகள் பாவ பழிகள் எல்லாவற்றையும் போக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் அந்த வரத்தை கேளுங்க. ஆண்டவரே, அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் சொல்லாமலேயே, கேட்காமலேயே அவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. Thank you Jesus. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நிற்போம், அனைவரும் எழுந்து நிற்போம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே நம் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம்
கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சந்தோஷமா கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே நம் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே நம் அன்பரின் திருப்பாதத்தில் புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாடுவோம். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவி. உற்சாகத்தோடு தானான 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 உற்சாகத்தோடு தானான தானான சந்தோஷமா. தானான தானான புதுகலம் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. பக்கத்தில் இருக்கிறவங்க கட்டுங்க. புதுகலம் கொண்டாட்டமே சந்தோஷமா இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நம் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நம் அன்பரின் திருப்பாதத்தில். தானான 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 உற்சாகத்தோடு. தானான வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தேவன் வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரே இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மரமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். தானான 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 உற்சாகத்தோடு தானான 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 புதுகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே சந்தோஷமாக இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நம் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நம் அன்பரின் திருப்பாதத்தில்.
தானா 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 சந்தோஷமாக Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. Thank you Jesus. Thank you, Jesus. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தானியேல் புத்தகம் தானியேல் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிங்க. 27. தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீ தராசில் நிறுத்தி வைக்கப்பட்டீர். நீ தராசில் நிறுத்தி வைக்கப்பட்டீர். எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். எடையை மிகவும் குறைந்துள்ளீர். எடையை மிகவும் குறைந்துள்ளீர். உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டு உள்ளது. கொடுக்கப்பட்டுள்ளது. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 15:14. லூக்கா. அனைத்தையும் அவர் செலவழித்தார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. வாழ்க்கையில் போராட்டம், வாழ்க்கையில் குறைபாடு, கொடிய பஞ்சம், கொடிய வெப்பம் ஒரு மனிதனை தாக்கிக் கொண்டிருக்கிறது. கொடிய வெப்பம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. உண்மையிலே இதோ அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், பல கோடி வருடங்களுக்கு முன் இந்த பூமியை போல இன்னொரு பூமியும் இருந்ததாம், செவ்வாய் கிரகம் என்று சொல்வார்கள். அங்கே கூட என்ன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த பூமியில் வாழ்கின்ற மக்களைப் போல, மரங்களைப் போல, மலைகளைப் போல, நீர் நிலங்களைப் போல அப்படியே இருந்ததாம். அப்படியே இருந்திருக்கு பல கோடி வருஷங்களுக்கு, பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. இங்கே இருக்கிற மாதிரி நம்ம இப்ப பார்க்குற மாதிரி. ஆனால் இப்பொழுது அந்த கிரகத்தில், செவ்வாய் கிரகத்தில் என்ன இல்லை என்றால் தண்ணீர் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஒரு பாலைவனம் போலதான் காட்சி அளிக்கின்றதாம். அதற்கு காரணம் என்ன? இது கூட செவ்வாய் கிரகம் போல மாறுகின்ற ஒரு நிலைமை வரப்போகிறது. செவ்வாய் கிரகம் போல ஒன்றுமே யாருமே வாழ்ந்த ஒரு தடயமே, மனிதனே இந்த இடத்தில் மரம், செடி, கொடிகள், மிருகங்கள், கடல், உயிர்வாழ் இனங்கள் எதுவுமே வாழாத போன்று அந்த தடயம் தடயமே இல்லாத ஒரு நிலை ஏற்பட போகிறதாம். காரணம், மனிதனுடைய வாழ்வாதாரம் மிகவும் குறைந்த நிலையில் இருக்கிறது. அனைத்தும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அனைத்தும் தரைமட்டமாக்கப்படும், எரித்து சாம்பலாக்கப்படும். இன்றைக்கு வெயிலின் கொடுமையினால், வெப்பத்தின் கொடுமையினால், தெலுங்கானா மாநிலத்தில், ஆந்திராவில், நல்கொண்டா, ஹைதராபாத்ல இந்த போன வார நியூஸில் பார்த்தீங்கன்னா 21 பேர் இறந்துட்டாங்க. வெயிலின் கொடுமை. ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், அரசாங்கம் எதுவும் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல. நம்முடைய வீட்டிற்கே நம்ம அந்த வெயில் தாக்கம் நம்முடைய வீட்டில் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு குடும்பமும் ஒரு மரக்கன்றை நட வேண்டும். அப்படி நட்டாவே போதுமே. பில்டிங் மட்டும்தான் தெரியுது நமக்கு இப்போ எல்லாமே, எல்லா இடத்துலையும். அதே போல பூமியினுடைய தரையே தெரியாமல் இருக்குது. எல்லாம் சிமெண்ட் போட்டு நாம் மூடிட்டோம் எல்லா இடத்துலையும். பார்க்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு.
ஆனால் அந்த தண்ணி மழை வந்தாலும் தண்ணி வேஸ்ட்டாக போயிடும், வேற எங்கேயாவது போகும். காரணம் எதற்காக சொல்கிறேன் என்றால், வாழ்வாதாரம் குறைபாடாக இருக்கிறது. வாழ்க்கையை குறைத்துக் கொள்கிறான். இந்த உலகம் இன்னும் ஒரு 10-20 வருஷத்திலாம் தாங்காது, கண்டிப்பா தாங்காது. வெப்பத்தினுடைய தணல், வெப்பத்தினுடைய ஒரு உச்சக்கட்டமானது மிக மிக மிகவும் அதிகமாக இருக்கும். மனிதனை சுட்டெரிக்கின்ற அளவுக்கு இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மே மாதத்திற்கு தான் இந்த சித்திரை வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 நாள் 4 நாள் அப்படின்னு. ஆனால் அந்த வெப்பம் இப்பொழுதே வந்து விட்டது அன்பிற்குரியவர்களே. காரணம் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, பொதுமக்களாகிய நாமும் கூட ஒவ்வொருவரும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே திருவெளிப்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை நாம் குறித்து படித்தோம் என்றால் தெரியும் எப்படி இந்த உலகம் முடிகிறது. நெருப்பினால், கடலின் கொந்தளிப்பினால், அல்லது பூமியினுடைய கொந்தளிப்பினால், நீர் பிழம்பினால், எரிமலைகளினால் அது முற்றிலுமாக தகர்த்தெறியப்படும். அறிவியல் ஆராய்ச்சி பிரகாரம் அவர்கள் ஒரு நிகழ்வுகளை சொல்வார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரிசுத்த வேதாகமும் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. 2000 வருடத்திற்கு முன் எழுதப்பட்ட, சொல்லப்பட்ட உன்னதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்வில் ஒரு மனிதனுடைய வாழ்வில் குறைபாடு இருக்கிறது. அதை தான் இது சொல்லப்படுகிறது. அதே போல பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பணிவாழ்வில் குறைவு, பணியில் குறைவு. நம்முடைய பணிவாழ்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, the responsibility which is given to each one of us. நான் ஒரு குருவானவராக இருக்கலாம், அல்லது நான் ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், அல்லது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் நான் புரிந்து கொண்டு என்னுடைய பணிவாழ்வை சிறப்புற நான் செய்கிறேனா? Do I do my responsibility with a sincere heart? உண்மையுள்ள என்னுடைய பணிவாழ்வில், என்னுடைய வேலைகளை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், பொதுநல வாழ்க்கையிலும், குடும்ப நல வாழ்க்கையிலும், துறவற வாழ்க்கையிலும், இல்லற வாழ்க்கையிலும் உண்மையிலேயே நான் உறுதிப்பாடோடு என் பணியில் குறைபாடு இல்லாமல் என்னால் நிறைவு செய்ய முடிகிறதா? பிறர் வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு என் பணிவாழ்வு நிறைந்திருக்கிறதா என்று சிந்தித்தால் ஒரு கேள்விக்குறிதான். அப்ப என்னுடைய பணிவாழ்வில் நான் சரியாக இல்லாத காரணத்தினால் என் குடும்பத்தில் குறைபாடு, என் வாழ்க்கையில் குறைபாடு. படிங்க பார்ப்போம், படிங்க. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலாக அவருக்கு அருளினார். பெயருக்கும் மேலாக. எனவே நம்முடைய பணிவாழ்வில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் நமக்கு நாமே நம்மை சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாம் சரியான விதத்தில் உண்மையுள்ள ஒரு கணவராக, மனைவியாக, தந்தையாக, தாயாக, தலைவனாக, தலைவியாக, மாணவனாக வாழவில்லை என்பதுதான் அர்த்தம். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் குறைவாகவே என்னால் பார்க்க முடிகிறது. குறைந்த கண்களோடு நான் பார்க்கிறேன். குறைபாடு, பாசிட்டிவ் லுக் இல்லை, என்னுடைய கண்களில் இல்லை, என்னுடைய பார்வையில் இல்லை, என்னுடைய பேச்சில் இல்லை, என்னுடைய உடையில் இல்லை, என்னுடைய உடல் நலத்தில் இல்லை, என்னுடைய உள்ளத்திலும் இல்லை. எப்பொழுதுமே எனக்கு குறைவு தான். நீங்க நல்லா யோசித்து பாருங்களா, சின்ன குழந்தை பருவத்திலிருந்து கடைசி வரை நீங்க நல்லா உங்க இதயத்துக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க, உங்களுடைய இதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எப்போ போனாலும், எங்க போனாலும், எனக்கு இது கிடைச்சிருச்சு, ஓகே ஃபாதர், இது போதும் ஃபாதர் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் சொல்லுவாங்க. அதன் பிறகு இது இன்னும் ஒரு தடையா இருக்கு ஃபாதர், இது கொஞ்சம் நல்லா நிறைவாகணும்.
இன்னும் கொஞ்சம் குறைபாடா இருக்கு, இன்னும் கொஞ்சம் குறைபாடா இருக்கு. அதுதான் நம்ம அந்த சிந்தனை தான் வந்துகிட்டே இருக்கும். காரணம், விசுவாசம் ஒரு மனிதனிடத்தில் குறைவு, ஞானம் ஒரு மனிதனிடத்தில் குறைவு, உண்மை ஒரு மனிதனிடத்தில் இல்லை, நீதி ஒரு மனிதனிடத்தில் இல்லை, தியாகங்கள் ஒரு மனிதனிடத்தில் முழுமையாக இல்லை, சுவைக்கப்படவில்லை, அனுபவிக்கப்படவில்லை, அன்பு ஒரு மனிதனிடத்தில் குறைவாக இருக்கிறது, வாழ்வில் ஒரு குறைவு, பணியில் ஒரு குறைவு, தூயவர்களின் குறைவு, தூய்மை உள்ள ஒரு இதயம் இல்லையே, அதனால் தான் அங்கே குறைவு. இதோ சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ரோமையர் எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 12:13 12:13 ரோமையர் எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 13. வறுமையற்ற இறை மக்களோடு உங்களிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். தூய்மையான திருச்சடங்குகளை செய்வதில் உங்களை குறைபடுத்திக் கொள்ளாதீர்கள். எனவேதான் அன்பிற்குரியவர்களை, நாம விண்ணப்பிக்கின்ற பொழுது, வேண்டுதல் செலுத்துகின்ற பொழுது நன்றாக சிந்தித்து பாருங்கள். பாவத்தை சுமந்து கொண்டு, இந்த கருத்தை மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. பாவத்தை சுமந்து கொண்டு, அக்கிரமங்களை சுமந்து கொண்டு, தீமைகளை சுமந்து கொண்டு, மோகங்களை சுமந்து கொண்டு, ஆசைகளை சுமந்து கொண்டு ஆண்டவர் முன்னிலையில் எந்த வரத்தை கேட்டாலும் கண்டிப்பாக அந்த வரம் நிராகரிக்கப்படும், காலம் தாழ்த்தப்படும். Until you change your attitude, the gift will not be given to you. The gift will not be granted to you. The gifts or the blessing or the grace, anything, whatever may be, அருளும் ஆசீரும் ஆண்டவருடைய இறை வரங்களும் வேண்டுதல்களும் அது நிராகரிக்கப்படும். இல்லை என்றால் அது காலம் தாழ்த்தப்படும். காரணம், பாவத்தை சுமந்து கொண்டு நீ என்னிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும்னு சொல்லி எவ்வளவு நேரம் இது பண்ணாலும் அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய்மையான உள்ளம் கொண்டு அவரை பார்த்தாவே போதும், நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். நீங்க கேட்க வேணாம், எனக்கு இது வேணும், எனக்கு பிள்ளை செல்வம் இல்லை, குழந்தை செல்வம் இல்லை, எனக்கு சம்பளம் பத்தல, என்னுடைய குடும்பத்தை வழி நடத்த முடியல, என்னுடைய மகளுக்கோ என்னுடைய மகனுக்கோ என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கோ என்னுடைய மனைவிக்கோ என் கணவருக்கோ எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியல, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆனால் இது ஒட்டுமொத்தமான ஒரு நிறைவான ஒரு செய்தியை நான் உங்கள் இதயத்தில் எழுத ஆசைப்படுகிறேன். எது என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் எல்லாமே குறை 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 சொல்லிக் கொண்டிருக்கிற காலம் இது. காரணம், அந்த மனித இதயம் ஒரு தூய்மையான இதயமாக இல்லை. கடவுளுக்கு விருப்பமான ஒரு இதயமாக இருந்தால் நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். கடவுளுக்கு விருப்பமான இந்த உடலில், இந்த உடலும் இந்த இதயமும் இந்த ஆன்மாவும் செயல்பட்டால், கடவுளுக்கு விருப்பமானதை நான் செயல்படுத்தினால் எனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டுவிடு. மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டுவிடு. மனதுருகும் இயேசுவை நீ பார், மனதுருகும் இயேசுவை நீ பார், உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கடவுள் உனக்கு
குரல் கொடுப்பாரே. ஜெபி மகளே, நீ ஜெபி மகளே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. கேளுங்கள் தருவீர் என்றாரே, தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. கேளுங்கள் தருவீர் என்றாரே, தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. கவலையோடு ஜெபித்துப் பார், கண்ணீரோடு ஜெபித்துப் பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. மனதுருகும் இயேசு உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வார். மனம் திரும்பி மண்டியிடு, உன் மன்னிப்பை ஆண்டவர் உனக்கு அளிப்பார். இரக்கத்தை காட்டுகின்ற தேவன், அன்பை காட்டுகின்ற தேவன், அருளை கொடுக்கின்ற தேவன் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வா, உன் உள்ளத்தை வை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் புனித செபஸ்தியாருடைய அற்புதமான திருத்தலத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விண்ணப்பங்கள் கால தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான், கலங்கின இதயம். பாவம் நிறைந்த இதயத்தோடு நாம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா கிடைக்காது. மன்னிக்கிற தேவன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார், ஆனா நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதான் அதனாலதான் நமக்கு விண்ணப்பங்கள், கோரிக்கைகள், வேண்டுதல்கள் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தடையாவே இருக்குது. ஒரு முன்னேற்றம் அடையாததுக்கு காரணமே அதான், வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. அவங்க என்னை நிந்திச்சிட்டாங்க, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். இவர்களால நான் கெட்டு போனேன், அவங்களால கெட்டு போனேன், இவங்களால கெட்டு போனேன்னு எத்தனையோ வார்த்தைகளை நாம் அடுக்கி கொண்டே போகலாம். எனக்கு திறமை இல்லாத காரணத்தினால் நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் ஏமாந்து போகிறேன் என்று எல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அதை விட மேலான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இன்று உங்களுடைய இதயத்தில் பதிக்கிறார். மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை நீ கேட்டுவிடு. அது மட்டுமல்லாமல் குறைபாடோடு உன் உள்ளத்திலோ உடலிலோ உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ தீமைகளை சுமந்து கொண்டு, பாவங்களை சுமந்து கொண்டு, கோபங்களை, அக்கிரமங்களை, ஆணவத்தை, சுயநலத்தை, ஈகோ என்ற அந்த மனப்பக்குவத்தை அல்லது அந்த குணங்களை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய பலிப்பீடத்தில் வந்து எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதாலும் அது கிடைக்காது. அதை எல்லாம் வெறுத்து விட்டு, ஒதுக்கி விட்டு, எரிச்சு சாம்பலாக்கிட்டு அதன் பிறகு வந்து மண்டியிடு. அதன் பிறகு உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டுப்பார். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். என் கண்ணீரை துடைக்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. Thank you Jesus. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த 40 நாளும் எப்படி நாம் ஆண்டவருடைய திருப்பாடுகளை நாம் முழுமையாக தூய்மையாக சிந்தித்திருக்கிறோமோ, தூய்மையாக நாம பரிசுத்தமா அதை அனுசரிச்சிருக்கிறோமோ, அந்த பரிசுத்தத்தினுடைய வெளிப்பாடு இனிமே வருகின்ற நாட்களில் நீங்க சந்தோஷமா அனுபவிப்பீங்க. யார் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க, யார் யாரெல்லாம் அனுபவிக்க தகுதி உள்ளவர்களோ அவங்க அனுபவிப்பாங்க கண்டிப்பாக, அது உண்மை. எனவே தொடர்ந்து தியானிப்போம். அமைதி காத்து ஒரு நிமிடம் மௌனமாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாட்களில் இப்பொழுது உங்களுக்கு 10 வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். எப்படிப்பட்ட ஒரு குறைபாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறது? விசுவாசம் குறைவு,
ஞானம் என்ற அருட்சாதனம் ஒரு குறைவு, உண்மை நீதி நேர்மை என்ற குறைவு, அன்பு குறைவாக இருப்பதனால் வரங்களிலும் குறைவு, வாழ்விலும் குறைவு, பணிவாழ்விலும் குறைவு, தூய்மையான உள்ளத்திலும் குறைவு, தீர்க்க தரிசனம் சொல்வதிலும் குறைவாக இருக்கிறது. காரணம், எல்லாத்திலும் குறைவு. எனக்கு இந்த 10 படிகளில் எனக்கு குறைபாடாக இருப்பதனால்தான் என்னுடைய வரங்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது, அது செயலாக்கம் காட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவுபட நமக்கு சிந்தனை துளிகளாக கொடுத்திருக்கிறார். மௌனமாக நாம் மன்றாடுவோம், செபிப்போம். அப்பம் நானே, இனிமேலாம் தங்களுக்கு கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே, உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிற்கில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய அற்புதமான நற்கருணை, ஆண்டவருடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். தலைவணங்கி